அவர்கள் ஒரு மருத்துவமனையில் ரகசியமாக சிகிச்சை செய்யும் பொழுது என்ன இல்லைன்னா மீடியா விட்டு வைக்காதில்ல, அங்கே சரியான ட்ரீட்மெண்ட்டை சரியான முறையில் அந்த மருத்துவத்தை அந்த தகப்பனுக்கு கொடுத்தபடியினால் ஒரு உயர்வை கொடுத்திருக்கிறார், வழியை காட்டியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நம்ம தேவனை பற்றி பிடித்து கொண்டால் அவர் கிட்ட போனால் போதும். அவர் ஊசி மருந்து போடணுமா இருந்தாலும் என்ன பண்ணுவான்? ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி தான் ஊசியை கொடுப்பா. டேப்லெட்டை கொடுத்தாலும் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், தண்ணியை கொடுத்தாலும் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் பார்த்து பார்த்து அவர்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த பிள்ளை அப்படியே அடியோட உயர்த்தினார் தேவன். அல்லேலூயா. ஆகவே யாரை கொண்டும் தேவன் ஆசீர்வதிப்பார், யாரை கொண்டும் உயர்த்துவார். ஏனென்றால் அவர் பெரியவர். அல்லேலூயா. இஸ்ரவேலின் அதிபதி நம்முடைய தேவன், மகாபரிய தெய்வங்களுக்கே மகாபரிய தேவனாகிய கர்த்தர். ஆகவே அந்த தேவனை கிட்டி சேரணும். அதற்குத்தான் ஊழியங்கள். ஏதோ தேடக்கூடாது, ஒட்டணும், அவர்கிட்ட ஒட்டணும். அல்லேலூயா. முகமுகமாய் பார்த்தா சாகணும் இல்லையா? தேவனை முகமுகமாய் பார்த்தாலே சத்துருவான்னு வேதம் சொல்லுது. அப்போ ஏன் மனோவ சாகலை? மனோவயா சாகலை பிரதர்? வேதம் சொல்லுகிறது பரிசுத்தம் இல்லாத எவனும் தேவனை தரிசிப்பதில்லை. அடுத்து தேவனை தரிசிக்கிறவன் சாகவே சாவான். இது ரெண்டும் பைபிளில் இருக்கு. பரிசுத்தம் உள்ளவன் தேவனை காண்பான், பரிசுத்தம் இல்லாதவன் தேவனை காண்பதில்லை. ஆனால் தேவனை காண்கிறவன் சாகவே சாவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன மனோவா தேவனை கண்டிருக்கிறான். அவன் ஏன் சாகலை? இந்த கேள்வி பதில் சொல்லுங்க பதில். அவன் ஏன் சாகலை? வசனம் பொய்யா? வசனம் என்ன சொல்லுது? என்னை காண்கிறவன் சாவான். சாட்டா சொன்னான். என்னை பார்த்தாலே செத்துருவ, அழிஞ்சிருவேன்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். ஆனால் மனோவா மட்டும் ஏன் சாவலை? அவனுக்கு என்ன வசனம் என்ன டிஃபரெண்டா? ஒரு கேள்வி. என் ஊழிய ஸ்டைலே நீங்கள் மாற்றிட்டீங்களே. அவன் ஒரு பொருத்தனை நிமித்தம் தேவனை தரிசித்தான். தட்ஸ் அ பாயிண்ட். அவன் கர்த்தருக்கு பலி செலுத்தினான். அந்த பலியில் அவர் ஏறி போனார். பலி நெருப்பாக எரியுது, அது வானமண்டலம் வரைக்கும் எரியுது. அது வரைக்கும் 4 மணி நேரம் காத்திருந்த தேவன் அந்த நெருப்பு வழியாக வானமண்டலம் ஏறி சென்றார். ஆகவே தேவனை கண்டேன், நான் சாகவே சாவேன்னு பயந்தான். ஆனால் விழுந்தவன் எழுச்சான். தேவன் கொன்று போடலை. அவ கிட்டி சேர்ந்திருக்கான் பாருங்க. ஒரு பொருத்தனை பலிதான் ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்துவத்தில் சேர்க்க முடியும். உபவாசிச்சோம் அல்ல, அது பேய ஓட்டுறது இல்லை, அவங்க தேவையை பூர்த்தியாக்கப்படுறது. பொருத்தனை மூலம்தான் அவருக்கு பக்கத்திலே போக முடியும். ஆகவே தான் பொருத்தனை பலி செலுத்தினா மனவ சாகலை. மோசை எப்படி செத்தான்? அடிச்சுல கொன்னாரு. மோசையை அடிச்சு தானே கொன்னாரு. மலையில் அவன் பார்க்க ஆசைப்பட்டான். ஆண்டவர் உண்மை நான் பார்க்க வேண்டும், முகமுகமாய் பார்க்க வேண்டும். அப்போ தான் முகமாக பார்த்தா நீ செத்துருவடா சொன்னார். ஆனாலும் நீ கேட்டல்ல, மலை உச்சியில் போய் உட்காரு, இன்னும் இடத்துல போய் உட்காரு, இந்த குகை மேலே உட்காரு, நான் அப்படி கடந்து போகிறத நீ பார்ப்பாய், கடந்து போகிறதே நீ காண்பாய். ஆனால் அவர் கடந்து போனார். கடந்து போன வலது கரத்தை தான் அவர் கண்டார். மோசை வலது கரத்தை கண்டார். அடுத்தபடியாக சொன்னார், அப்படி மேகஸ்தம்பமாக அவருடைய வலது நடந்து போகிறதையும் அவருடைய வலது கரத்தையும் வலது கரம் மோசை மேலே அப்படி நிழலிட்டதையும் மோசை கண்டான். வேதம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக மோசை ஒரு முறை கண்டான். எங்கே கண்டான்? அதே மலை உச்சியில் ஏறி நில்லு, நீ கானான் தேசத்தை எட்டி பார்த்துக்கா, அங்கே பக்கத்திலே போக முடியாது, நான் வர்றேன், உன்னை கொன்னுருவேன்னு சொன்னார். அப்போ அங்கே முகமுகமாய் பார்த்தான். மோசையை கொன்னுட்டார் ஆண்டவர், அடிச்சே கொன்னார். கொல்றதுக்கண்டியே மலை உச்சியில் ரெடியாக நில்லுடா, அடிச்சுடுவான் என்றால் அவன் பின்னிட்டு போனான். அவர் சொன்னது ஒன்று, நீ செஞ்சது இன்னொன்று. ஆகவே உன்னை கானான் தேசத்தை அழுதி சொல்ல மாட்டேன்,
உனக்கு பரலோகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கே பரலோகம் என்பது கானான் தேசம், புரியுதா? ஆனால் இங்கே மலை உச்சியில் நின்று அடித்து கொள்ளுன்னு என்னார். பின்னிட்டு போனால் அடித்து தான் கொள்ளுவார். எந்த கிறிஸ்தவனி மோசைக்கு அடித்தே கொண்டார். சும்மா செத்துருன்னு சொன்னாரா? இல்லை, உன்னை அடிப்பேன்னு சொன்னார். அடித்து கொன்று புதைச்சார். அவரே புதைச்சார். அவரே பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போனார். ஒரே இடத்துல தவறினான், ஒரு இடம். அதுக்கு தண்டனையை கொடுத்து தான் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அவனுக்கு மன்னிப்பே கொடுக்கலையே. மன்னிச்சிருக்கலாம் இல்லையா மோசே? எவ்வளோ 40 வருஷம் இந்த 60 கோடி ஜனங்களையும் மிருகங்களையும் அவன் அழைத்து வந்திருக்கிறானே பாலைவனத்தில். எவ்வளோ சிரமப்பட்டிருப்பான். ஒவ்வொருத்தன் ஒரு விதமாக இருப்பான். எப்படியெல்லாம் பாலைவனத்தில் நடத்தியிருப்பான். எவ்வளோ பிரச்சனை, குடும்ப சண்டை, அதெல்லாம் நிவர்த்தி செய்து எல்லாம் கூட்டிகிட்டு வந்தான். ஆனால் கூட்டிகிட்டு போனவனுக்கே கானான் தேசத்தை காண்பிக்கல தேவன். கெஞ்சினார, எட்டி பார்த்துக்கோ, நீ யோர்தானை கடக்க மாட்டாய். கர்த்தர் ஒரு விசை மாத்திரம் சொல்லுகிற தேவன், மறுவிசை சொல்லி திருத்துகிற தேவன் அல்லவே. மோசை கதர்ன வரும் பதில் விடுக்கல. நீ மலையில் இருந்தாலும் அடிப்பேன், உன்னை கீழே இருக்கிற யோசுவா அபிஷேகம் பண்ணு, உன்னை கொண்டுருவேன்னார். கரெக்டாக கொண்டுட்டார். அதான் தேவன். அல்லேலூயா. அவர் சொன்னால் செய்கிறதுக்கு தான் சொல்லுவார், விளையாடுறதுக்கு இல்லை. அது உலகத்தை அழிப்பேன்னு சொன்னால் அழிக்கத்தான் வந்திருக்கிறார். அது அழிவைத்தான் பார்க்க முடியும். இனி பழைய வாழ்க்கைக்கெல்லாம் திரும்ப முடியாது. முடிஞ்சால் பரிசுத்தத்துக்கு திரும்புங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனாகிய கர்த்தர் அவர் பக்கத்தில் போகிறதும், அவரிடத்தில் பிரவேசிப்பதும், அவரிடத்தில் வாசம் செய்வதும், அவர் சப்தம் கேட்கிறதும் எவ்வளவு பெரிய இனிமை. நான் பார்த்துருக்கிறேன். நான் பார்த்துருப்பேனா இல்லையா பிரதர்? நான் பார்த்துருப்பேனா இல்லையா? நான் பார்த்துருப்பேனா இல்லையா? சந்தேகம் உண்டா? மோசை ஒரு முறை தான் பார்த்துருப்பான்னு நினைக்கிறான். அடுத்து இன்னொரு முறை 40 நாள் மோசை தேவனுடைய பர்வதத்தில் ஏறி போனான். அடுத்து தேவன் எருசலேமில் அக்கினி ஸ்தம்பமாக இறங்கினார். அதை மோசை பார்த்தான். ஆனால் தேவனை பார்த்தது, முழுமையாக பார்த்தது ஒருவன் இல்லை என்று தான் சொல்ல முடியும். ஆனால் மனோவா ஒரு தூதனை போல அவர் ஏறி போகிறதை மனோவா பார்த்தான். ஆனவன் சொல்லிட்டான், நான் தேவனை கண்டேன் என்று. அப்போ பரிசுத்தம் உண்டுன்னா தேவனை பார்க்கலாம். சாக வேண்டிய அவசியமே இல்லை. மனுஷன் சாவான், பரிசுத்தம் உள்ளவனுக்கு சாவு வைக்கப்படவில்லை. பரிசுத்தம் உள்ளவன் மரித்தால் அதற்கு பேரு பிறக்கிறான் அர்த்தம். மரணம் அல்ல, பிறப்பு. ஆகவே பிறக்கிறதை காட்டிலும் இந்த மரணம் என்ற பிறப்பு தான் உலகத்தில் மிக சிறந்தது. பரிசுத்தம் அடைந்து மரிப்பது அது பிறப்புக்கு சமம். ஆவிக்குரிய பிறப்பு அது பரலோகத்தில் போய் இயேசுவை நேரில் பார்க்கலாம். அதுதான் இந்த உலகத்தில் ஆண்டவர் எல்லா துன்பத்தையும் வச்சிருக்கிறார். எல்லா துன்பத்தையும் வச்சிருக்கிறார். நீ நன்மை செய்தாலும் சிறிது காலம் தீங்கு அனுபவிச்சு தான் ஆகணும். கணவனிட்டு அடி வாங்காத பொம்பளை உண்டா? பொம்பளை அடி வாங்காத புருஷன் உண்டா? ஒருவேளை இருக்கலாம், இல்லை ஒருவேளை இருக்கலாம். ஆனால் ஆம்பளைகளுடன் அடி வாங்காத பொம்பளை கிடையவே கிடையாது. புருஷ மகையை தேடலாம். ஆனால் தேவனிடத்தில் என்று அடி வாங்காத விசுவாசி இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. என்னையும் அடித்து தான் தூக்குனார், உங்களையும் அடித்து தான் தூக்குவார். நல்லா கசக்குவார், நல்லா பிழிவார், நல்லா சாறு எடுப்பார், ஆப்பிள் ஜூஸ் மாதிரி பிழிஞ்சு எடுத்துடுவார். அதான் கிறிஸ்தவம். அப்போ தான் உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் அடி சுத்தமாயிரும். ஆவி ஆத்மா சுத்தமான ஆளி பரிசுத்தம் தேவனை பார்க்கலாம். அடுத்த உபவாச கூட்டத்தில் இங்கே நிற்பார், பண்ண பார்த்துடுங்க. நான் இப்போ சொல்கிறேன், பார்க்குறவன் வந்து சாட்சி சொல்லலாம். நிற்பாருன்னா நிற்பார். அதுதான் இந்த ஊழியம்.
இயேசு கிறிஸ்துவை பார்க்க நினைக்கிறவங்க அன்றைக்கி வந்து பார்த்துருங்க. சும்மா டயலாக் இல்லை, சீரியஸ். இல்லையே ஒரு சும்மா கையை தட்டலாம். சமீபத்தில் ஒரு சகோதரன், ஒரு எலும்பும் தோலுமாக இருக்கிற ஒரு சகோதரன், ஒரு 3 days பேக் நானாக ஃபோன் போட்டேன். இப்போ நானாக ஃபோன் போடுறது ரொம்ப அபூர்வம், ஆனாலும் போட்டேன். போட்டுட்டு, பிரதர் எப்படி இருக்கீங்க பிரதர் ஒன்று கேட்டேன். நல்லா இருக்கேன் பிரதர். இந்த கடன்கள் எல்லாம் என்னைக்கு அடையும் பிரதர், என்னைக்கு அடையும்? நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சின்ன பெட்டி கடை, தீப்பெட்டி மாதிரி, ஒரு நாள் எவ்வளோ இருக்கு விற்கும்? 100 ரூபா, 140 ரூபா. 100 ரூபா, 140 ரூபா. இவ்வளோ கடன் எப்படி அடையும் பிரதர்? நானே மலைச்சு போய் நிற்கிறேன் அவரை கடன்களெல்லாம் பார்த்து. எப்படி அடையும்? அவர் சொன்ன வார்த்தை என் காதுகளில் தேனாய் பாய்ந்தது. அவர் பார்த்துக்கிடுவார் பிரதர், சிரிச்சிட்டு சொல்கிறார். அவர் பார்த்துக்கிடுவார். ஆனால் அவர்னா யார் பிரதர்? அது இயேசு பார்த்துக்கிடுவார். நான் அவருக்கு உண்மையாக இருக்கணும், நான் அவருக்கு உண்மையாக இருக்கணும். இருக்கிறேன் பிரதர், இருந்துட்டு இருக்கிறேன். அவர் பார்த்துக்கிடுவார். கடன்கார கஷ்டப்படுத்த மாட்டாங்க, கொல்றாங்க பிரதர். கஷ்டப்படுத்தலை, கொல்றாங்க. ஆனால் அவங்களுக்கு துக்கமே இல்லையா? இந்த ஊழியத்தில் வந்ததுனால அவங்களுக்கு வருத்தமே இல்லையா? இல்லை. என்றால் உங்கள் ஊழியத்தில் வந்து தானே இயேசுவை நான் முகமுகமாய் பார்த்தேன். உற்சவமாக கையை தட்டுங்க. இயேசுவை முகமுகமாய் பார்த்ததினால் அவனுடைய உள்ளம் எவ்வளவு மாறுபடுகிற, இந்த உலகத்தினுடைய உபத்திரங்களை எல்லாம் மிகப்பெரிய தூசி மாதிரி நினைக்கிறான் பாருங்க. என்னால் கூட அது கஷ்டமாக இருக்கு. ஆனால் அவர் எப்படி நினைக்கிறார் பாருங்க. 140 ரூபாய் வச்சுக்கிட்டு எப்படி இந்த கடனெல்லாம் அடைக்க முடியும்? அவர் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறார். அவர் பார்த்துக்கிடுவார். எப்படி? இட் இஸ் இம்பாசிபிள், நெவர், கூடாது. பட் அவர் நம்புறார். அதுவே கிறிஸ்தவம், உயிருள்ள கிறிஸ்தவம். ஒரு சம கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி, சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அவர் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அவர் நம்மை உயர்த்திடுவார். உயர்த்துவாரா இல்லையா? உயர்த்துவார். அவருக்கு நம்பிக்கை எப்படி? அவர் ஆண்டவர்கிட்ட போனதுனால, பலிகள் நிமித்தம் அவர்கிட்ட சேர்ந்ததுனால, அவர் இயேசு கிறிஸ்துவை முகமுமாய் தரிசித்த பிறகு அவருக்கு இந்த உலகத்தினுடைய கவலைகளை குறித்து கவலை இல்லை, உலகத்தினுடைய துக்கங்களை குறித்து அவருக்கு கவலை இல்லை, பாடுகளை குறித்து கவலை இல்லை, வியாதிகளை குறித்து கவலை இல்லை, எதை குறித்தும் கலங்கவில்லை. அவர் சிரிச்சிட்டு சொல்றாரு, அவர் பார்த்துக்கிடுவார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவோம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவோம். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர்.
கலங்கல்லப்பா, நாங்க கலங்கல்லப்பா, கலங்கல்லப்பா, நாங்க கலங்கல்லப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய நாமத்தை அவன் புகலிடமாய் கொண்டான். ஹல்லேலூயா, புகலிடமாக கொண்டான். இத்தனைக்கும் நான் ஜெபித்து, அதிகமாய் ஜெபித்து, சுத்தமாக விடுதலை கிடைக்காத ஒரு குடும்பம். பெருமையாக சொல்கிறேங்க, ஏற்றுட்டுங்க, உண்மையை உள்ளபடி சொல்லணும். பரிபூர்ணமாக விடுதலை வரல அவங்களுக்கு, இன்னைக்கு வரையும் வரல.